அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வோட ஆன்சர் கீ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான தமிழ் கலைச்சொல்லி தேர்க. ஆப்ஷன் டி, வன பாதுகாவலர். செகண்ட் கொஸ்டின், டிரான்ஸ்லேஷன் என்பதற்கான இணையான கலைச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ, மொழிபெயர்ப்பு. தேர்ட் கொஸ்டின், பாரதியின் பாடல்களை உள்ளங்கை நெல்லிக்கனி போல் அனைவருக்கும் விளங்கும் உவமையின் பொருளை எழுதுக. ஆப்ஷன் பி, வெளிப்பாட்டு தன்மை. ஃபோர்த் கொஸ்டின், உவமையின் பொருளறிந்து சரியான தொடரை எழுதுக. உடலும் உயிரும் போல. ஆப்ஷன் பி, இணை பிரியாமை. ஃபிஃப்த் கொஸ்டின், நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினர் போல் என்ற உவமைக்கு ஏற்ற பொருள் தருக. ஆப்ஷன் சி, ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் பி, சி, ஒற்றுமையின்மை. மடத்திறந்த வெள்ளம் போல் உவமையின் பொருளை எழுதுக. ஆப்ஷன் பி, தடையின்றி மிகுதியாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க. பணிந்து, பணித்து. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஆசிரியரை பணிந்தாள் கயல்விழி பணிந்து படித்தாள். ஆசிரியரை பணித்தாள் கயல்விழி பணிந்து படித்தாள். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான தொடர்களை தேர்க. பணிந்து, பணித்து. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 1 மற்றும் 3 சரி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நைன்த் கொஸ்டின், சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்து தொடரினை கண்டறிக. ஆப்ஷன் பி, பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்பு உடையவர்களே. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படுத்தி எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. பெண்கள், பாரதம், புதுமை, பிழி, பேருந்து, பூமி, பழங்கள், பயன். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். பழங்கள், பாரதம், பிழி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பயன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை அகர வரிசைப்படி சீர் செய்க. கோலம், குருவி, கேணி, கடல். இதுக்கு சரியான வரிசை ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கடல், குருவி, கேணி, கோலம். 12th கொஸ்டின், கொடு என்னும் வேர்ச்சொல்லின் வினையலை பெயரை அறிக. கொடுத்தோர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கொடு அப்படிங்கிறதுக்கு கொடுத்தோர். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று அறிதல். பேசு. ஆப்ஷன் பி, பேசினான். பேசினான். 14th கொஸ்டின், கான் என்னும் வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கண்டேன். 15th கொஸ்டின், ஒலி வேறுபாட்டு அறிந்து பொருள் தருக. விரை, விரை. ஆப்ஷன் பி, விதை, மறைத்தல். மறைத்தல். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. விலை, விலை. ஆப்ஷன் சி, உண்டாக்குதல், விரும்பு. விரும்பு. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி, மணிமேகலை மணி பல்லவத் தீவிற்கு சென்றாள். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 18th கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லறிதல். நியூட்டிக்கல் மைல் அப்படின்னா கடல் மைல். 19th கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. கிராப் அப்படின்னா ஆப்ஷன் டி, செதுக்கி. கிராப் அப்படின்னா செதுக்கி. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல். ஆப்ஷன் சி, மறைந்த. மறைந்த. உருவகத் தொடருக்கு பொருந்தான சொல்லை தேர்க. ஆப்ஷன் சி, முகமன். பொருந்திய இணைகளை தேர்க. ஆப்ஷன் சி, செகண்ட், ஃபோர்த். 23, சரியான எதிர்ச்சொல்லை அமைந்த விடையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ, இரவலர், புரவலர். இரவலர், புரவலர். 24,
சேர்த்து எழுதுக. ஆத்தி கூட்டல் சூடி. ஆப்ஷன் பி ஆத்திச்சூடி. 25. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டுப்பெயரை தெரிவு செய்க. ஆடு ஆட்டு மந்தை. ஆடு அப்படின்னா ஆட்டு மந்தை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். 26. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். எதிரொலிக்க. ஆப்ஷன் சி எதிரொலிக்க. 27. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மக்கள் கரந்தை பூவை சூட்டி செல்வது. ஆப்ஷன் பி தான் ஆண்நிறைகள் மீட்டல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 28. கூற்று காரணம் சரியா தவறா? கூற்று பந்து உருண்டது இது தன்வினை. காரணம் எழுவாய் ஒரு வினை செய்தால் அது தன்வினை எனப்படும். ஆப்ஷன் ஏ கரெக்ட். கூற்று சரி காரணமும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் 29. கூற்று என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவதை திணை வலுமை அமைதி. காரணம் உவப்பின் காரணமாக அஃறிணை உயர்திணையாக கொள்ளப்பட்டது. ஆப்ஷன் கூற்றும் காரணமும் சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 30. கொஸ்டின் கூற்றும் காரணமும் பொருந்தி வருகிறதா என கண்டறிக. கூற்று தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. காரணம் மருந்து என்பதை உணவின் நீட்சியாக இருக்கிறது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். கூற்றும் காரணமும் பொருந்துகிறது. 31. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனாக பாடப்படும் இலக்கிய வகை எது? ஆப்ஷன் பி பரணி. 32. போருக்குரிய தெய்வமாக டேஸ் கருதுபவர். ஆப்ஷன் டி காளி. அமர் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் பி போர். 34. 96 பிரிக்கும் முறை டேஸ். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 90 கூட்டல் 6. 35. பரணி இலக்கியம் யாரால் இயற்றப்பட்டது? சயங்கொண்டார். ஆப்ஷன் டி. 36. சொல் பொருள் பொருத்துக. தூசு பட்டு. துகிர் பவளம். வெறுக்கை செல்வம். நொடைங்கிறது என்னது? விலை. இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் டி 2 4 1 2 1 4 3. 37. சொல் பொருள் பொருள் பொருத்துக. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 3 4 1 2. 38. பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது ஒரு இனிய பாடல். அஃது ஒரு இனிய பாடல். இதுதான் சரி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 39. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க குடி. ஆப்ஷன் பி தண்ணீர் குடி. 40. அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை ஏற்ற இடத்தில் நிரப்புக. மண்டா என்பது நடுத்திராவிட மொழி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 41. பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. தீயினால் சுட்டபவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். டேஸ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஆப்ஷன் டி ஆனால். 42. சரியான இணைப்பு சொல்லை தெரிவு செய்க. மலேசியாவில் உள்ள தமிழர்களின் இரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். டேஸ் நேதாஜி இந்த தமிழ் இனம்தான் ஆங்கிலேயர்களை அழிக்கும் என்று பதில் கூறினார். ஆப்ஷன் டி அதற்கு. 43. பொருத்தமான இணையை தேர்க. அவன் வந்தான் இறந்த காலம். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 44. அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக. நடத்து. ஆசிரியர் இப்போது பாடம் நடத்துகிறார். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 45. பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்கு. தேன். ஆப்ஷன் ஏ மலை. 46. பிழையான இணையை தேர்க. ஆப்ஷன் பி செங்கல் புறம். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்க. எங்கிருந்து வாரீங்க. ஆப்ஷன் டி தான் எங்கிருந்து
வருகிறீர்கள். 48. பொருத்தமான நூலினை தெரிவு செய்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்ணு என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? கொன்றை வேந்தன். ஆப்ஷன் பி கொன்றை வேந்தன். மன்னர்குடியின் மரூஉ கண்டறிக. ஆப்ஷன் டி மன்னை. ஆப்ஷன் டி கரெக்ட், மன்னை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொருந்தியது தேர்க. ஆப்ஷன் ஏ பொக்கிஷம், செல்வம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ரேஷனல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக. ஆப்ஷன் பி பகுத்தறிவு. நெக்ஸ்ட் கொஸ்டின். டிரான்ஸ்ஃபர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தருக. உருமாற்றுதல். ஆப்ஷன் ஏ உருமாற்றுதல். அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை தவறான இணையை தேர்ந்தெடு. கெவு, டெம்பிள். கற்கோவில். ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரியான விடை வகையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்ற விடை கூறுவது டேஸ் விடை. உருவது கூறல் விடை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 55. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறல் டேஸ் விடையாகும். ஆப்ஷன் சி மறைவிடை. 56. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு கவிதை எழுத தெரியும் என்று கூறுவது ஆப்ஷன் சி இணைமொழி விடை. 57. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்பா சொன்னார். ஆப்ஷன் சி செய்வினை. பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. என் அண்ணன் நாளை வருவான். ஆப்ஷன் டி செய்தி தொடர். 59வது கொஸ்டின். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்ரரத்தினம். ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் இயற்பெயர் யாது? அதான் கரெக்டான ஆன்சர். 60. விடைக்கேற்ற வினாவை தெரிவு செய்க. விடை கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு. ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவை இல்லை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன்கள் தேவை இல்லை? அதான் கேள்வி. 61. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்வு செய்க. தொடரை தேர்க. நம் முன்னோரின் வாழ்க்கை இயற்கையோடு இயைந்தது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 62. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றெடுக. மறையும் கதிரவன் காலையில் மாலையில் உதித்தது. ஆப்ஷன் சி கதிரவன் காலையிலும் உதித்து மாலையில் மறையும். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அகர வரிசைப்படுத்துக. ஒழுக்கம், உயிர், ஆடு, எளிமை, அன்பு, இரக்கம், ஓசை, ஐந்து, ஈதல், ஊக்கம், ஏது, அவ்வை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. நடக்கிறது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நடை. நெக்ஸ்ட் கொஸ்டின். தருகின்றார். இதன் வேர்ச்சொல்லை அறிக. தா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். தா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில். ஆப்ஷன் சி கார், கொண்டல், மேகம். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. 67. தாவரத்தின் நுனிப்பகுதிகளை குறிக்கும் சொற்களே அல்லாது. ஆப்ஷன் டி தோகை. 68. காடு என்னும் பொருள் தரும் சொற்களை கண்டறிக. காடு அப்படின்னா அரண், அடவி. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. மரபு பிழையில் உள்ள தொடரை சுட்டுக. கீரிக்குட்டி வரப்பில் ஓடுகிறது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. வலுவற்ற தொடரை எழுதுக. ஆப்ஷன் டி கயல் பானை வனையை கற்றுக்கொண்டாள். பிழையை நீக்கி எழுதுக. தமிழ் நல்ல தமிழுக்கு எழுதுவோம். நல்ல தமிழில் எழுதுவோம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. புலி என்ற விலங்குகளுடன் சரியான இளமை பெயரை கண்டறிக. புலி என்ற விலங்குகளினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக. ஆப்ஷன் சி பரல். 73 கொஸ்டின். எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல். காடு உருவாக்கி. காடு உருவாக்கி. ஆப்ஷன் காட அழித்து.
பி தான் கரெக்டு. காடு அழித்து. தொன்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுதுக. தொன்மை ஆப்ஷன் ஏ புதுமை. நானிலம் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நான்கு கூட்டல் நிலம். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. பிரித்தெழுதுக. தானென்று. ஆப்ஷன் பி தான் கூட்டல் என்று. பிரித்தெழுதுக. வல்லுருவம். ஆப்ஷன் பி வன்மை கூட்டல் உருவம். 78. கத்தும் குயிலிசை சற்று வந்து காதிற்பட வேணும் பாரதியார் இதில் வந்துள்ள வலுவமைப்பது. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. மறுமை வலுவமேது. ஆய்த எழுத்து டேஸ் இடமாக கொண்டு பிறக்கிறது. தலையே. ஆப்ஷன் டி. கலைச்சொல் அறிதல். கான்சனன்ட் மெய்யெழுத்து. கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கலைச்சொல்லின் சரியான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. பயோடைவர்சிட்டி அப்படின்னா பல்லுயிர் மண்டலம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 82. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு. கல் கால். கல் விழுந்தது காலில் காயமானது. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். 83. இருபொருள் தருக. மாலை பொழுது தார். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். 84. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இருபொருள் தருக. தானம் கொடை ஈகை. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இருபொருள் தரும் இணையை தேர்ந்தெடு. அரண். ஆப்ஷன் ஏ பாதுகாப்பு கோட்டை. 86. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆப்ஷன் டி முருகன் அவர்கள் அருகில் சென்றான். பிழையற்ற ஒருமை தொடர் எது? நான் அல்லேன். ஆப்ஷன் பி தான் கரெக்டு. 88. சொல் பொருள் எழுதுக. கொங்கு அப்படின்னா மரகதம். அலர் மலர்தல். திகிரி ஆணிச்சக்கரம். மேர் இமயமலை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். 2143. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிழை திருத்துதல். ஓர் கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஓர் வண்ணத்து பூச்சியின் சிறகசைப்பு உலகில் எங்கோ ஓர் எதிர் விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. தேவர் அனையர் டேஸ் அவர் தம் மேவனம் செய்தொழுகன் அப்படின்னா கையவர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். நண்பா படி இது எவ்வகை தொடர்? விழித்தொடர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நண்பா படி அப்படிங்கிறது விழித்தொடர். 93. சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. மதிப்பு கூடுதல் என்றால் டேஸ் அப்படின்னா பி. மதிப்பு கூடுதல் என்றால் என்ன? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. பெயர்ச்சொல் டேஸ் வகைப்படும். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் டேஸ். அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் டி தான் கரெக்ட். என்ன? பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. தமிழரசி வள்ளுவனரை ஓவியமாக வரைந்தாள். இறந்த காலம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வருவற்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்க. ஆப்ஷன் சி எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்க. யார் நீ எங்கே வந்தாய்? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். யார் நீ எங்கே வந்தாய்? நிறுத்தற்குறியை அறிக. நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான். ஆப்ஷன் பி தான் ஏ தான் கரெக்ட். நிறுத்தற்குறியை அறிக. எது சரியானது அப்படிங்கிறதுக்கு நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான்.
100 கொஸ்டின். பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற் குறியீட்டை எழுதப்பட்ட தொடரை தெரிவு செய்க. காகத்திற்கு காது உண்டா? அதற்கு காது கேட்குமா? ஆப்ஷன் பி தான் கரெக்ட். காகத்திற்கு காது உண்டா? அதற்கு காது கேட்குமா? கொஸ்டின் மார்க். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தேங்க்யூ.